மீட்பெருமாறுகிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வாழ்வுதரும் உணவு வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 6 9 முடிய இறைப்பகுதிகளை நான் வாசிக்க கேட்போம். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமை குறித்து தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாய் இருக்கிறோம். வெளி தோற்றத்தின்படி பார்க்கிறவர்களா? ஒருவன் தன்னை கிறிஸ்துக்குரியவன் என்று நம்பினால் தான் கிறிஸ்துக்குரியவனாய் இருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்துக்குரியவர்கள் என்று அவன் தன்னின் தானே சிந்திக்க கடவன். மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அல்ல, உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்று அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுவதில்லை. நான் நிருபங்களினாலே உங்களை பயமுறுத்துகிறவனாய் தோன்றாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். செபிப்போமாக. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக மீண்டுமாய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியின் வழியாய் அநேகர் ஆண்டவரே பலவிதமான எதிர்பார்ப்போடு கூட ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எதிர்பார்க்கிற உடைய பிள்ளைகளுக்கு வேத சத்தியத்தின்படி புத்திமதிகளை சொல்லுவது மாத்திரமல்ல, அவர்கள் அதன்படி வாழ கர்த்தர் அருள் புரியும்படியா செபிக்கிறோம், ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இன்று அநேக பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை ஆண்டவரே, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல உறவு இல்லாமல் இருக்கிற இந்த நிகழ்ச்சியின் வழியா இப்படி பிள்ளைகளை ஒன்று சேர்த்து ஒரு மனதாய் வாழ வைக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எத்தனையோ குடும்பங்கள் உடைந்திருக்கிறது ஆண்டவரே. இந்த காலை நிகழ்ச்சியின் வழியா ஆண்டவரே அநேக குடும்பங்களுக்கு ஆறுதல் படுத்தி, தைரியப்படுத்தி, நம்பிக்கை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா கர்த்தர், நீங்கள் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி. நீர் எப்படி ஆண்டவரே சபைகளுக்கு ஆண்டவரே புத்திமதி சொல்லுகிறீரோ, அதுபோல இன்றைக்கும் உண்மை ஏற்றுக்கொண்டும் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு இதே வேத சத்தியத்தின் வழியாய் கொடுக்கப்பட்ட அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் மீட்பர் இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.